அப்பாவி கரூர் மக்களை படுகொலை செய்த கொலைகாரன், கொள்ளைக்காரன், கோழை விஜய் தப்பி ஓடிவிட்டான் வெளிநாட்டிற்கு. இவனை நம்பியா இந்த தமிழக மக்கள் அவன் பின்னால் சுற்றியது? பச்சை குழந்தைகள் எல்லாம் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள், உயிரிழந்திருக்கின்றார்கள். 10 பேர் என்றார்கள், 20 பேர் என்றார்கள், 100 பேர் ஆகிவிட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே இடிபாடுகள் சிக்கி சின்னாபனமாயிருக்கிறார். இவன் தப்பி ஓடிவிட்டான் கோழை. அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த மக்களே அவனை தாக்கியிருந்தால் கூட அதிலே அவன் உண்மையான தலைவனாக இருந்தால் அங்குதான் இருக்க வேண்டும். எதற்காக ஓடுகிறாய்? உனக்கு பாதுகாப்பு, மக்களுக்கே பாதுகாப்பு. இவ்வளவு கூட்டம் வருகின்ற உனக்கு தெளிவாகவே தெரியும். 100 பேருக்கு ஒரு தண்ணீர் பெட்டி, 1000 பேருக்கு ஒரு தண்ணீர் வாகனம் நீ நிறுத்தி இருக்க வேண்டும் அல்லவா? நீ ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை. பல லட்சம் கோடியை நீ அரசுக்கு கட்டாமல் ஏமாற்றி கொண்டு அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குகிறாய். இது 200 பேர் சாவார்கள். 200 கோடி நீ சொத்தை பிரித்து கொள்றா மடையா, கோழை, பொட்டப்பையை. ஏன் ஓடுகிறாய்? இருந்து எந்த ஒரு தமிழன், நீ தமிழனே இல்லை. தமிழனாக இருந்தால் ஒன்று பழைய பேட்டி பார். எங்கிருந்து வந்தாய்? உன் தாய் ஹைதராபாத்தில் வந்ததாகவும் எனக்கு தமிழே தெரியாது என்று உன் தகப்பன் கூறியதையெல்லாம் நாங்கள் பார்த்து தான் இருந்தோம். உன்னை தமிழன் என்று நம்பி ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை மணந்து அந்த பெண்ணிடம் கூட உன்னால் வாழ முடியவில்லை. ஒரு கோட்டை மாதிரி வீட்டை கட்டி விஜயகாந்த் எடுத்துக்கொள்ளுங்கள். தினந்தோறும் இன்று வரை அவருடைய அலுவலகத்தை வீட்டிலும் சாப்பாடு வந்தவனுக்கு பசியார சாப்பாடு போட்டு அனுப்புவார்கள். அவனும் ஒரு தமிழன். தமிழ் பேசுவ தமிழ் என்றே எடுத்துக்கொள்ளலாம். நீ ஒரு பொட்ட பையன், கோழை. ஏன் ஓடுகிறாய்? இருந்து அதை மக்களுடைய துயரத்தில் பங்கு. இங்கிருந்து இந்த தள்ளாத வயதிலும் 70, 80 வயதிலும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீ செய்த தவறுக்கு அவர் போய் அங்கே இருக்கிறார். இதில் வேறு திமுக காரன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று ஒருவன் போடுகிறான். யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? இத்தனை லட்சம் பேர் வருகிறது, அதுக்கு குடிநீர் தண்ணீர் எல்லாம் மார்ட்டின் கொள்ளைக்காரனை கூட வைத்து விட்டால் நீ இப்போ நல்லது செய்ய போகிற மக்களுக்கு. நீ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பரவாயில்லை. ஏற்கனவே செய்தவனை ஏன்டா கேவலமாக பேசுகிறாய்? அவன் திருடனாகவே கூட இருக்கட்டும். திமுக நீ நல்லவனாயிற்று. அவன் கூட இருக்கிறவன் யார்? மார்ட்டின். அவன் ஏழைகளை கொள்ளையடித்தவனை வைத்துக்கொண்டு இவனால் எப்படி செய்ய முடியும்? நீங்கள் எல்லாம் ஒரு மிஷினரி சேர்ந்தவர்கள் என்று நினைத்ததை சாதித்து பொதுமக்களை கொலை செய்துவிட்டு இன்று ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நீ ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணி ஏதோ சதித்திட்டத்தில் கலந்து கொண்டு அவனை விசாரிக்க வேண்டும். இந்திய புலனாய்வுத்துறை அவனை விசாரிக்க வேண்டும்.